பல குரூப்புகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒன்று எப்படி சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத காவல்துறை கைது செய்யப்பட்டவங்க மூலமாக தெரிஞ்சு மற்றவங்களை கைது பண்ணி ஒவ்வொருத்தரையாக கைது பண்ணி கொண்டு வராங்க. அப்படி வரையில் இதில் சம்மந்தப்பட்ட செல்ஃபோன்லாம் வந்து குசஸ்தலை ஆற்றுல வீசி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து அதுலேருந்து டேட்டாவெல்லாம் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. ஃபோன் ஆற்றுல இருந்து எடுத்துட்டாங்களா சார்? எடுத்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. அது தண்ணி பட்டாச்சுனாலே செல்ஃபோன் வேலை செய்யாது. ஆனால் அதுக்கு முன்னாடி யார்ட்டெல்லாம் பேசினாங்கிறதெல்லாம் ரெக்கவரி பண்ண முடியும். நம்பரை வச்சு அந்த எடுத்துருவாங்கல்ல சார் டீடைல்ஸ்? ஆமாம், இங்கே ஃபோனை தேடி அதையே அலைஞ்சாங்க. டைவர்ஸ் வச்சு தேடி பிடிச்சி தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் பட்டாலும் கூட அதை வந்து ரெக்கவரி பண்ணி அதெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது சரியான முறையில் விசாரிக்கப்படலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க பாதிக்கப்பட்டவங்க, அதாவது இவர் இறந்து போனவரோட அவர் இறந்து போனவரோட மனைவி அவங்களும் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த சம்பவ செந்தில் இவங்க 2 பேரும் வந்து மோட்டிவ்னு சொல்கிறாங்களா, அவங்க 2 பேரும் வந்து இங்கே இல்லை, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு தேடி போனாங்க. இதில் வந்து காவல்துறையிலேருந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறை, சிபிஎம் காவல்துறை பொறுத்தவரை ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனாலே டிஜிபிகிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். இங்கேருந்து ஏன் போகிறோம்னு சொல்லி அதுக்கு ஃபாரின் பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. உத்தரவு வாங்கிட்டு தான் போகணும். இந்த வழக்கு சம்மந்தமாக இந்த அக்யூஸ்டை தேடி இந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த யாரெல்லாம் போகிறாங்க என்னென்ன ரேங்க்லான்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்து கமிஷனர் இல்லைன்னா டிஜிபி அவங்களோட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இவங்க வெளியே போகணும். இப்போ இவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, அந்த ஊரில் போய் இந்த கைது பண்ணதுக்கு நமக்கு இந்த இது கிடையாது, போகிறதுக்கே நமக்கு இது கிடையாது. ஏன்னா பாஸ்போர்ட் வேணும். இல்லை இங்கே லோக்கல் சோர்ஸ் இருக்குது, அப்படி போனாலுமே அங்கே போய் அடுத்த கட்ட விசாரணைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கைது பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்களா பேங்க் ஃப்ராட் பண்ணிட்டு எத்தனை பேர் இருக்காங்க. நீரவ் மோடி வெளி மாநிலத்துக்கு போனவளே நம்மளால பிடிக்க முடியல. அப்படி இல்லை, வெளிநாட்டுக்கு போனால் இன்னும் கஷ்டம். அதனால சிபிஐ வேணும்னு இவங்க கேட்குறாங்க. அதில் நியாயம் இருக்குது. சிபிஐ வந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ வெஸ்ட் பெங்காலில் இங்கே ஒரு கிராமத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் சிபிஐ அவங்களோட பிரான்ச் அங்கே இருக்கு இல்லையா, அங்கே சொல்லி அவங்க லோக்கல் போலீஸ் எடுத்துட்டு போய் அந்த இடத்த போய் உடனே செக் பண்ணிடுவாங்க. நம்ம தமிழ்நாடு போலீஸ் இங்கேருந்து கிளம்பி அங்கே போய் அங்கே அவங்களோட உதவியோட போகிறத விட அங்கே இருக்கிற சிபிஐக்கு சொல்ல முடியும். அசாமில் இருக்கிறாங்க உடனே பார்க்க முடியும். அதனால சிபிஐக்கு போகல அவசியம். அது மட்டும் இல்லை, இன்டர்போல் அப்படின்னு இருக்கு. இன்டர்போல் மூலமாகவும் சிபிஐ வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி இவங்க எந்த நாட்டில் இருக்காங்களோ அவங்கள கைது பண்ண முடியும். எல்லாருக்குமே ஒரு பாமரலுக்கு ஒரு சந்தேகம் வரும் சார். இப்போ என்ன போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்களா, விசாரணை சரியில்லைன்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேட்டாங்களா, அதுக்கப்புறம் சிபிஐக்கு மாத்திட்டாங்களா? சிபிஐ மட்டும் வந்து அவங்க எப்படி போலீஸால முடியலன்னா சிபிஐ எப்படி விசாரிப்பாங்க அப்படின்ற சிபிஐக்கு அதான் சொல்றேன் இல்லையா. சிபிஐக்கு வந்து இது தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாட்டுக்குள்ள தான் எங்க இது பண்ண முடியும், வெளியிடத்துக்கு போகல பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும். சிபிஐ வந்து இந்தியா லெவலில் அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு இது ஏன்னா மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய போலீஸ், அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து இதை விட விசாரிக்கிறது சுலபமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்கள கைது பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.